குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் மாமன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் திரைப்படம். தமிழ் திரைப்படத்திற்கு தமிழ்ல தலைப்பு வைத்த இயக்குனர், தயாரிப்பாளர் அவர்களுக்கு இந்த நேரத்துல வந்து குட்டிமா தமிழ் டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். திரை விமர்சனத்துக்கு போறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி சொல்லுங்க. இப்போ திரை விமர்சனத்துக்கு போகலாம். படத்தோட தலைப்பு மாமன். படத்தோட கேஸ்டன் குரூப் பார்த்தலாம். சூரி, ஐஸ்வர்யா லட்சுமி, ராஜ்கிரண் மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள், பாலசரவணன், சுவாசியா உட்பட பல முன்னணி நட்சத்திரங்கள் இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை நடிகர் சூரிய அவர்கள் தான் இந்த படத்தோட கதையை எழுதியிருக்காரு. எழுத்து இயக்கம் பிரசாந்த் பாண்டியராஜ். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா விலங்குன்னு சொல்லி ஒரு வெப் சீரிஸ் எடுத்திருந்தாரு. அந்த படத்தோட இயக்குனர் தான் இந்த படத்துக்கு எழுத்து இயக்கம் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட கதையை பார்த்தலாம். இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, திருச்சியில தான் கதை ஆரம்பிக்குது. விலங்கு வெப் சீரிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில தான் ஆரம்பிச்சது. இயக்குனருடைய சொந்த ஊர் திருச்சிங்கிறதுனால அங்கேயே எடுத்திருப்பாரு போல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது முக்கியம் இல்லை. நமக்கு கதையை பார்த்தலாம். திருச்சியில கதை ஆரம்பிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா சூரியோட எக்ஸ் லவர் சாயாதேவி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வளகாப்பு மாதிரி நடக்குது. அந்த வளகாப்புக்கு இவங்க சூரியோட அக்கா சுவாசிகா, கிரிஜா அவங்க என்ன பண்றாங்கன்னா வரமாட்டேங்கிறாங்க. இவர் போய் சமாதானப்படுத்தி கூப்பிட போகும்போது, ஓம் மனைவியோட என் தம்பி பொண்டாட்டியோட வளகாப்புல தான் நான் வந்து உட்காருவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. இவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. அக்காவுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு, இன்னும் குழந்தை இல்லை. இப்படி போயிட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில அங்க ஒரு சின்னதா சத்தம் வருது. இவங்க வாந்தி எடுக்கிறாங்க. வாந்தி எடுத்தா கன்சீவ் ஆயிட்டாங்க. அப்ப டாக்டர்கிட்ட போறாங்க. கன்ஃபார்ம் பண்றதுக்காக டாக்டர்கிட்ட போகும்போது அங்க டாக்டரா வேலை பார்க்குறாங்க கதாநாயகி. ஏன்னா ஹீரோ வந்துட்டாரு, அப்ப ஹீரோயின் வந்தாகணும்ல. அங்க வேலை பார்க்குறாங்க. இவர் அக்காவை நல்லா கேர் எடுத்து பார்த்துக்கிறாரு சூரியை. பார்த்துக்கிட்டோன்னே இதை பார்த்த உடனே அந்த பொண்ணுக்கு, ஏன்னா பெண்களுக்கு எப்படின்னா அந்த யாராவது நல்லா பார்த்துக்கிட்டாதான் காதல் வரும் போல. அப்ப அக்காவே இப்படி பாத்துக்கிறாரு, அம்மாவை எப்படி பாத்துக்கிறாருன்னா நம்மளை எப்படி பாத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. டாக்டர் ஒரு ஸ்வீட் ஃபேக்டரின்னு சொல்றாங்க. சூரி ஸ்வீட் ஃபேக்டரி வச்சிருக்கதா சொல்றாங்க. ஆனா படத்துல எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்வீட் கடையை கூட காமிக்கல. டைலாக்லேயே சொல்லிட்டாங்க ஸ்வீட் ஃபேக்டரி வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை காமிக்கல, அது வேற விஷயம். இவங்க வந்து டாக்டர் வந்து இவரை காதலிக்கிறாங்க. எல்லாருமே அவங்க அப்பா என்ன சொல்றாங்க, கதாநாயகியோட அப்பா ஒரு கட்டத்துல, ஏமா நீ டாக்டர், நீ எப்படிமா அவரை காதலிக்கும் போது காதலுக்கு வந்து ஸ்டேட்டஸ் எல்லாம் முக்கியம் இல்லப்பா, என்னை கட்டி கொடுங்க அப்படின்னு 2 பேருக்கும் காதல் நிச்சயதார்த்தம். அப்படியே ஒரு கட்டத்துல கல்யாணம் ஆயிடுது. இதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அக்கா கன்சீவா இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பையன் பிறக்கிறான். அவன் பேர் லட்டு. அந்த பையனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 வயசு ஆயிடுது. 5 வயசு வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இவர் மாமன் சூரியோட தான் அந்த பையன் வந்து தூங்குறது, வைக்கிறது, சாப்பாடுறது எல்லாமே ஒரு பழக்கமாகி இவர் கூட தான் தூங்குற. அம்மா அப்பாட்ட கூட அந்த பையன் வந்து தூங்குறது இல்லை. இப்போ இவங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா அந்த ஃபர்ஸ்ட் நைட் ரூம்லையும் போய் இந்த பையன் தூங்கிடுறான். இப்படியே அந்த பையன் டெய்லியும் போய் அவங்க பெட்ரூம்ல தூங்குறது இவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலை. அதுக்கப்புறம் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வருது. இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணாங்க, இவங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் நைட் நடந்துச்சா இல்லையா, அந்த லட்டு பையன் என்ன பண்ண அந்த திரைக்கதையில, இதுக்கெல்லாம் விடை சொல்றதா இந்த மாமன் திரைப்படத்தோட முழு நீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு. இதுல வந்து பிளஸ் பாயிண்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, சூரி அவர்களுடைய அந்த நடிப்பு, குணச்சித்திர நடிப்பு வந்து அழகா பண்ணியிருக்காரு. ஒரு மனைவிக்கு ஒரு கணவனாகவும், அக்காவுக்கு ஒரு தம்பியாகவும், அம்மாவுக்கு ஒரு மகனாகவும், அப்புறம் தாத்தா பாட்டி மாதிரி 2 கேரக்டர் வராங்க. ராஜ்கிரனும் இன்னொருத்தவங்களும் வராங்க. அவங்களுக்கு வந்து அந்த கேரக்டர் சொந்தக்காரங்க மாதிரி அவங்களுக்கு நல்ல பாசமா நடிச்சிருக்காரு. அப்புறம் சின்ன சின்ன காமெடி எல்லாம் பண்றாரு. அவரு காமெடியா இருந்து தானே ஹீரோவானாரு, அதை மறக்கல. அவரு பாலசரவணன் வரக்கூடிய சில காமெடி காட்சிகள்லாம் பிளஸ்ஸா இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா படத்தோட பின்னணி இசையும் பாடல்களும் ரொம்பவே சூப்பரா இருக்கு, பிரம்மாண்டமா இருக்கு. படத்தோட ஒளிப்பதிவும் நல்லா இருக்கு. இந்த லட்டு பையன், குட்டி பையன், அவன் ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கான். அந்த பையன் தான் மொத்த படமே. சூரி, ஐஸ்வர்யா லட்சுமி, சுவாசிகா, பாபா பாஸ்கர்,
கீதா கைலாசம் இவங்க இவ்வளவு கேரக்டர் ஆர்டிஸ்ட், ராஜகிரண் உட்பட இவ்வளவு கேரக்டர் ஆர்டிஸ்ட் இருந்தா கூட மொத்த கதையும் திரைக்கதையும் அந்த லட்டு பையன், அவர் தான் இயக்குனர் பிரசாந்த் பாண்டியராஜோட சொந்த பையன், அந்த பையன் தான் படத்தோட மொத்த படத்தையுமே அந்த பையன் தான் டேக்கா பண்ணி கொண்டு போறாப்புல, அந்த குட்டி பையன். இப்படி போயிட்டு இருக்கு. இதெல்லாம் இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிளஸ் அமைஞ்சாலும் படத்தோட லென்த்து அது வந்து செகண்ட் ஹாப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாப் கூட டக்குன்னு ஒரு 1.25 மணி நேரத்தில் முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஹாப் 1.25 மணி நேரம் தான் இருக்கு. ஏன்னா படம் மொத்தமே 2.5 மணி நேரம் தான். செகண்ட் ஹாப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அது வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மைனஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா லட்சுமி, சூரி இவங்களுடைய ஜோடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கே போனோம்னா என்ன பண்ணுவோம், பொண்ணு மாப்பிள்ளை ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கு, ஜாதகம் எல்லாம் வேற, அதான் அவங்க இவங்க பேரண்ட்ஸ் பார்த்துருப்பாங்க, இவங்க பேரண்ட்ஸ் பார்த்துருப்பாங்க. நம்ம கல்யாணத்துக்கு போனோம்னா என்ன பார்ப்போம், பொண்ணு மாப்பிள்ளை ஜோடி நல்லா இருக்காங்க, கிராமத்துல எல்லாம் சொல்லுவாங்க ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லலாம். ஆனா இதுல இவங்களுடைய ஜோடி பொருத்தம் வந்து நல்லா இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்க ஒரு கலர்ல இருக்காங்க, இவர் ஒரு கலர்ல இருக்காரு. இப்ப கலர் முக்கியம் இல்லை, ஆனா என்னன்னா அந்த சூரிய அவர்களுடைய லுக்கை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கணும். அவர் தாடியோடய இருக்காரு, முடியை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம், தாடியை கொஞ்சம் குறைச்சி கொஞ்சம் இந்த கதாநாயகிக்கு ஏற்ற லுக்குக்கு கொண்டு வந்திருக்கணும், அல்லது வேற ஒரு கதாநாயகி அந்த இடத்துல ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருந்திருக்கணும். ஆனா கதாநாயகியும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாங்க, கதாநாயகன் சூரியும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. நடிப்புல எல்லாம் யாரையும் குறை சொல்ல முடியாது. இந்த ஜோடி பொருத்தம் தான் பொருத்தமா இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. அது வந்து ஒரு மைனஸா தெரியுது. சூரிய அவர்கள் பண்ணக்கூடிய ரொமான்ஸ் பாடல், ரொமான்ஸ் காட்சிகள்லாம் ஒரு அந்த கதைக்கு வந்து பொருத்தமா இல்லாத மாதிரியே தோணுது. அது வந்து இந்த படத்தோட மைனஸ். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும், பாசப்பிணைப்புனா என்ன, வருத்தம்னா என்ன, கோபம்னா என்ன. அப்புறம் இந்த பாபா பாஸ்கர் டான்ஸ் மாஸ்டர் அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் இந்த படத்துக்கு வந்து ஒரு பலம் தான். சுவாசிகாவோட கணவராக வரக்கூடியவர், அவருடைய நடிப்பும் இந்த படத்துக்கு பெரிய பலமா இருக்கு. ஓவராலா பார்க்கும்போது இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இந்த கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா, இந்த கதை திரைக்கதை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஷார்ட் பிலிம் கான்செப்ட் மாதிரி தான் இருக்கு. ஒரு பெரிய லென்த்தான கதை மாதிரி தெரியல. ஏன்னா கருடன்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுல நிறைய வேரியேஷன் இருந்தது, 3 பேர் கதை, ஃபைட் சீக்வன்ஸ், நிறைய விஷயங்கள் இருந்தது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஃபேமிலி சென்டிமெண்ட் தான். 5 வருஷமா வளர்த்த மாமாவை அந்த குட்டி பையன் பிரிய முடியலைங்கிறதா ஒரே விஷயம்தான் இருக்கு. அப்புறம் அக்கா தங்கச்சி பாசம், அக்கா தம்பி பாசம், ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பிரிவு பிணைப்பு, இப்படி வந்து ஒரு சின்ன கதையா தான் இருக்குது. ஒரு ஷார்ட் பிலிம் கண்டென்ட் மாதிரி தான் இருக்கு. இதை எப்படி இவ்வளவு பெரிய படமா எடுத்தார் இயக்குனர் அப்படிங்கிறது தெரியல. இன்னும் கொஞ்சம் சில எலமெண்ட்ஸ் எல்லாம் கதையில ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். கடைக்குட்டி சிங்கம் அந்த அளவுக்கு இந்த படம் பெரிய அளவில் ஹிட் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். செகண்ட் ஹாப்ல அந்த லென்த் ஒரு 15 நிமிஷத்தை கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா. இருந்தாலும் படம் வந்து பாத்தீங்கன்னா மாமன் திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா ஓகே. ஏன்னு கேட்டீங்கன்னா அப்பா அம்மா தாத்தா பாட்டி குழந்தைங்க அக்கா தம்பி அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே போய் பார்க்கலாம். இந்த படத்துல ஒரே ஒரு ஷாட்டு மட்டும்தான் முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கு. வாட்ஸ்அப் மெசேஜில் வந்து ஒன்று ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ அனுப்புவார், அவங்க இவங்களுக்கு திருப்பி அனுப்புவாங்க, இவர் திருப்பி அனுப்புவார். அங்கே வந்து ஒரு தப்பான ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் ஆயிரும் வாட்ஸ்அப்ல. அது மட்டும்தான் வந்து ரொம்ப வல்கரா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதை யாராவது இப்போ அந்த படம் பார்த்துட்டு குழந்தைங்க இந்த மெசேஜுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் நம்மளால சொல்ல முடியாது. அதை வந்து இயக்குனர் வந்து தவிர்த்துட்டு வேற மாதிரி ஒரு காட்சி அமைப்பை வந்து அந்த இடத்துல பண்ணியிருந்திருக்கலாம். அது எப்படி வந்துச்சுன்னு தெரியல. படம் வந்து ஓகே, ஒரு தடவை பார்க்கலாம். இந்த மாமன் திரைப்படம் குடும்பமா போய் பார்க்கலாம். அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ்ஸே. நான் பண்ண இந்த ரிவ்யூ, இந்த திரை விமர்சனம், மாமன் திரைப்படத்தோட திரை விமர்சனம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.